Hi friends, welcome to Nagai Samayal. நம்ம வந்து இன்னைக்கு பாவக்காய் வறுவல் தான் செய்ய போறோம். இது வந்து கசப்பா இருக்கும். பசங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த கசப்பு இல்லாம வந்து எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். ஒரு 4 பாவக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இத நல்லா வந்து ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கல்லுப்பும் மஞ்சத்தூளும் தான் எடுத்து வச்சிருக்கேன். இத நல்லா நம்ம ஒண்ணா mix பண்ணி நல்லா தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 an hour ஊறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பாவக்காய் எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மஞ்சத்தூளும் உப்பும் எதுக்கு போடுறோம் அப்படினு சொன்னா வந்து கசப்பு இல்லாம இருக்கும். அதுக்காக தான் பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க சில டைம்ல. இது மாதிரி நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படினு சொன்னா கசப்பே இல்லாம ஆயிரும். அப்புறமா நம்ம எப்போதும் நார்மலா செய்யற மாதிரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி நம்ம தெளிச்சு நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ பாவக்காய் எல்லாமே நம்ம இது மாதிரி வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. தேவையான பொருள் பாருங்க. நான் ஒரு 2 பாவக்காவை நல்லா பொடிசா கட் பண்ணி மஞ்சத்தூளும் உப்பு நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் தேவையான பொடி பார்த்தீங்கன்னா வந்து மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். அப்புறம் சீரகத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு வரமிளகாய் 1 எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகாவை நான் கீறி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ பாவக்காய் வறுவல் நம்ம செய்யலாம். பாவக்காய் செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இதுக்கு தேவைப்படும். ஏன்னா வந்து எண்ணெயிலே தான் வந்து பாவக்காய் வந்து வேக போகுது. நம்ம வந்து தண்ணியே சேர்க்க போகிறதில்ல. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வரமிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை, இப்போ நறுக்கி வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம பாகக்காயில் மஞ்சத்தூளும் கல்லுப்பு சேர்த்துருக்கானா அதை நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சதுனால வந்து அதில் உள்ள கசப்பு எல்லாமே ஓரளவு போயிருக்கும். கசப்பே சுத்தமாக இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓரளவு போயிருக்கும். அப்படி எங்களுக்கு கசப்பு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவ வேணாம், அதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ வெங்காயம் வந்து ரொம்ப சுருளை வதங்கணும் அப்படின்னு தேவையில்லை. இப்போ பாவக்காயை நம்ம அந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். தண்ணியே சேர்க்க தேவையில்லை, இந்த எண்ணெயே போதுமானது. இதுக்கு வந்து மஞ்சத்தூள்லாம் போடணுன்னு தேவையில்லை. நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு தான் வச்சுருக்கோம். அதனால் வந்து அதுவே போதுமானது. இப்போ அந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா அதிகமாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ பாவக்காய் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். இது மூடி வச்சதுக்கு அப்புறமா அப்பப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றல, எண்ணெயிலே தான் வேக வைக்கணும். இது அப்போ தான் வந்து பாவக்காய் வறுவல் வந்து நல்லாயிருக்கும். நல்லா சுருண்டு வரணும். இப்போ பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். சில பேர் முன்னாடியே பொடி சேர்க்குவாங்க. முன்னாடியே சேர்த்தா காய் மரத்த மாதிரி ஆகிடும். அது ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும்.
மசாலா எல்லாமே வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாவக்காய் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாவக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.